தி ஆர் கனெக்ட் ஆப் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் பாதுகாப்பான தளம். பல இந்திய மொழிகளில் பைபிளை கொண்டு வர காரணமாக இருந்த ஒரு செருப்பு தொழிலாளியின் உண்மை கதையைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்து இருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். தேவனின் வார்த்தையை பரப்பும் பணியில் தனியாத தாகம் கொண்ட ஆவிக்குரிய மனிதரான வில்லியம் கேரியின் வார்த்தைகள்தான் இவை. கேரி பல திறமைகள் மற்றும் ஆர்வங்களை கொண்டிருந்தார். அவர் நற்செய்தியை பிரசங்கிப்பதில் மட்டுமல்ல, தோட்டக்கலை பயிற்சி, இயற்கை வரலாறு மற்றும் தாவரவியல் ஆகியவற்றிலும் ஆர்வமாக இருந்தார். இது அவரை இந்தியாவில் விவசாய சங்கத்தை உருவாக்க வழிவகுத்தது. இங்கிலாந்தில் உள்ள பாலர்பியூரி என்ற கிராமத்தில் பிறந்த வில்லியம் தனது அன்றாட செலவுக்கு செருப்பு தைக்கும் பணியை செய்து வந்தார். பின்னர் ஒரு சிறிய சபையில் போதகராக பணியாற்றினார். இச்சமயத்தில்தான் லத்தீன், ஹீப்ரு, பிரெஞ்சு, இத்தாலியன் மற்றும் டச்சு மொழிகளில் பைபிளை படிக்க கேரிக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதன் மூலம் இயேசுவை பற்றி தெரியாத மக்களுக்கு நற்செய்தியை எடுத்துச் செல்ல கேரிக்கு ஒரு மகத்தான யோசனை பிறந்தது. இந்த ஆர்வம் அவரை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றது. சில எதிர்ப்புகளை சந்தித்த போதிலும் கேரி ஒரு மிஷனரியை ஏற்படுத்தி இந்தியாவிற்கு புறப்பட்டார். இந்தியாவுக்கு சென்ற சில ஆண்டுகளில் அவர் தனது வாழ்க்கையின் கடினமான நேரத்தை எதிர்கொண்டார். அவரின் குடும்பம் நோய்வாய்ப்பட்டது. தேவன் கொடுத்த பணியில் உறுதியாக இருப்பதற்காக தன்னை வேறு பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டார். இதன் மூலம் வங்க மொழி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. சில வாரங்களில் அவர் பைபிளை வங்க மொழியில் மொழிபெயர்க்க தொடங்கினார். பின்னர் கேரிக்கு மலேரியா ஏற்பட்டது. மேலும் அவரது 5 வயது மகனும் டிசென்ட்ரியால் உயிரிழந்தார். இது அவரது மனைவியின் மனநிலையை பாதித்தது. அதை தாங்க முடியாத கேரி, இது என்னுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று எழுதினார். ஆனால் அப்போதும் தேவனின் பணியிலிருந்து விலகவில்லை. பின்னர் செராம்பூரில் தேவ பணியை செய்து வந்த கேரி அங்கு மருத்துவர் பட்டத்தை பெற்றார். மேலும் கொல்கத்தாவில் உள்ள முதல் பிரிட்டிஷ் கல்லூரியில் பேராசிரியர் ஆனார். கேரி கொல்கத்தாவில் வேத புத்தகங்களை அச்சிட ஒரு பெரிய அச்சுக்கூடமும் வைத்திருந்தார். துரதிருஷ்டவசமாக சில நாட்களிலே அந்த அச்சுக்கூடம் தீக்கிரையானது. அதில் சமஸ்கிருத அகராதி, வங்காள அகராதி, இலக்கண புத்தகங்கள் உட்பட பல பைபிள் மொழிபெயர்ப்பு பதிப்புகள் எரிந்தன. அவரது அச்சு கருவிகளும் தீயில் எரிந்தன. பல ஆண்டுகள் உழைப்பு ஒரே இரவில் அழிந்துவிட்டது. ஆனால் கேரி கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை. தேவன் தன் செயலை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தார். அவர் இங்கிலாந்தில் உள்ள மிஷனரி சங்கத்திற்கு நிதி உதவி கோரி கடிதம் எழுதினார். அதில், இங்கு இழப்பு பெரியதாக இருந்தாலும் நாம் நம்பிக்கையை இழக்கவில்லை என்று கேரி குறிப்பிட்டிருந்தார். சில மாதங்களில் இந்த தீ விபத்து குறித்த செய்தி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா முழுவதும் பரவியது. கேரியின் தேவ பணிக்கு நிதிகள் வெள்ளம் போல வந்தன. அதே போல தன்னார்வலர்களும் வந்தனர். கேரி மீண்டும் ஒரு அச்சகத்தை உருவாக்கி தேவனின் நற்செய்தியை பரப்ப ஒரு புதிய ஆபரேஷன் மையத்தை அமைக்க தொடங்கினார். அடுத்த 28 ஆண்டுகளில் வில்லியம் கேரியும் அவரது ஊழியர்களும் பைபிளின் முழுமையான பதிப்பை இந்தியாவின் அனைத்து முக்கிய மொழிகளிலும் மொழிபெயர்த்தனர். வங்க மொழியை தாண்டி ஒரியா, மராத்தி, ஹிந்தி, அசாமி மற்றும் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. மேலும் 209 பிற மொழிகள் மற்றும் பேச்சு வழக்குகளில் பகுதி அளவில் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டன. உலகில் 1/3 பகுதிக்கு பைபிளை கொண்டு சேர்த்துள்ளார் கேரி. கேரியின் வேண்டுகோளுக்கு இணங்க இறந்த கணவனோடு அவரது மனைவியையும் உயிரோடு எரிக்கும் உடன்கட்டை ஏறுதல் நடைமுறைக்கு இந்திய அரசாங்கம் தடை விதித்தது. அது மட்டுமல்ல, உயிர் பலியாக பச்சிளம் குழந்தைகளை கங்கை நதியிலே தூக்கி எறியும் பழக்கம் தடை செய்யப்பட்டதற்கும் இவரே காரணமாக இருந்தார். இப்படி பல சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வருவதில் வில்லியம் கேரி முக்கிய பங்கு வகித்தார்.
தன்னுடைய தாய் நாட்டிற்கு ஒரு முறை கூட திரும்பிச் செல்லாத வில்லியம் இந்தியாவிலேயே 41 ஆண்டுகள் தேவ பணிக்காக கடுமையாக உழைத்தார். கிறிஸ்துவின் பணியில் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு பைபிளை இந்தியாவிற்கு வழங்கிய ஒரு செருப்பு தொழிலாளியான வில்லியம் கேரி என்றென்றும் வரலாற்றில் நினைவு கூறப்படுவார்.